பாரத் நெட்வொர்க் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நடிகர் சூர்யாவுனா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அவருக்குன்னு தனி ரசிகர் பட்டாளமே இருக்குங்க. அவர் நடிக்கிற ஒவ்வொரு படத்துலையும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் எடுத்து நடிச்சிருப்பாரு. கிட்டத்தட்ட ஸ்டார்டிங்லலாம் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சாக்லேட் பாயமாக லவர் பாயாக தான் இருந்திருந்தாரு. அப்பத்துலேருந்தே அவருக்குன்னு தனி ரசிகர்களும் ரசிகைகள் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தாங்க. அவர் எடுத்து நடிக்கிற படங்கள் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும். கிட்டத்தட்ட ஸ்டார்டிங்லாம் பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கு அந்த அளவுக்கு டான்ஸ்லாம் வராது. அதுவே அவர் ஒரு மோட்டிவேஷனலாக எடுத்துட்டு நான் நல்லா டான்ஸாக ஆடுவேன், நல்லா ஆக்டிங்கும் பண்ணுவேன்னு ரொம்ப ஸ்போர்ட்டிவாக இருந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் தமிழ் சினிமாவில் நம்பர் 1 ஆக்டராக இருக்காரு நடிகர் சூர்யா. அதுலேயும் கூட பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு படத்தில் செம்மையான ஒரு நெகட்டிவ் ரோலில் பண்ணியிருப்பாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கமலஹாசன் நடித்த விக்ரம் படத்தில் இவருக்கு வில்லன் கேரக்டர் கொடுத்துருப்பாங்க. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரோலெக்ஸ் என்ற கேரக்டர் ரொம்ப அழகாக நடிச்சிருப்பாரு. அவர் நடந்து வர அந்த ஸ்டைலும், அவர் பார்க்குற அந்த வில்லத்தனமான பார்வையும், அவர் அந்த ரவுடிகள் கேங்குக்கு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனும் அவ்வளோ அழகாக தர மசா இருக்கும். இது தியேட்டரில் பார்க்கும்போது எல்லா ரசிகர்களுமே அவ்வளோ அழகாக ரசித்து பார்த்தாங்க. கர கோஷம் தியேட்டரே பிச்சுக்கிட்டு போச்சுங்க. அந்த அளவுக்கு அந்த ரோலெக்ஸ் கேரக்டர் சூப்பரா நடிச்சிருப்பார் நடிகர் சூர்யா. அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கங்குவா படம். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா சிறுத்தை சிவா தான் டைரக்ட் பண்ணாரு. இந்த படத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 கோடி பட்ஜெட்ல எடுத்திருக்காங்க. மிக பிரம்மாண்டமா எடுத்திருக்காங்க. அதுலயும் பார்த்தீங்கன்னா சூர்யா டிஃப்ரெண்டான ரோல்ல நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட ட்ரெய்லர் கூட இப்ப ரீசெண்டா தாங்க ரிலீஸ் பண்ணாங்க. இந்த படத்துல ஷூட்டிங் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டு இந்த படம் ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படத்துலையுமே பார்த்தீங்கன்னா வித்தியாசமான ரோல் எடுத்து நடிச்சிருக்காரு நம்ம சூர்யா. அந்த ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கு. இது ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கு. எப்படா இந்த படம் ரிலீஸ் ஆகும், எப்படா போய் தியேட்டரில் பார்க்கலாம், எப்படி இந்த படத்தை எப்படா கொண்டாடலான்னு சொல்லிட்டு திரையுலகத்தில் இருக்கவங்க மட்டும் கிடையாது, சூர்யாக்குன்னு இருக்கிற தனி ரசிகர் படையை ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ரொம்ப தரம் மாசா இருக்க போதுங்க இந்த கங்குவா படம். வர அக்டோபர் மாதம் இந்த படம் ரிலீஸ் ஆகணும்னு பெரிய அளவில் பேசப்பட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த படத்துல சாங்ஸ் எல்லாமே அவ்வளோ அல்டிமேட்டா இருக்குங்க. இந்த கங்குவா படத்தோட மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவி ஸ்ரீ பிரசாத். டிஎஸ்பி எடுக்கிற ஒவ்வொரு படத்தோட மியூசிக்குமே பார்த்தீங்கன்னா அப்படியே அதிர விடும். அதே மாதிரி தாங்க கங்குவா படத்துலையும் ரசிகர்களுக்கு நல்லா தீனி போட்டிருக்காரு. அந்த அளவுக்கு அதிரடியான சாங்ஸ்லாம் கொடுத்துருக்காரு. மியூசிக்லாம் பார்த்தீங்கன்னா தெரி மசா வந்திருக்கு. இந்த படம் எப்படா ரிலீஸ் ஆகும்னு ரசிகர்கள் ரொம்ப எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதுல இன்னொரு விஷயம் நடந்திருக்குங்க. இந்த கங்குவா படம் ஷூட்டிங் ஆல்மோஸ்ட் முடிச்சு ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. இப்போ இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்புராஜோட டைரக்ஷன்ல இப்போ சூர்யா 44 என்ற படத்துல சூர்யா நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் ஷூட்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்தமான்ல எடுத்திருக்காங்க. இந்த படத்துல பூஜா ஹெக்டே தான் ஹீரோயினா நடிக்கிறாங்க. இந்த படத்துக்கு சந்தோஷ் நாராயண் தான் மியூசிக் போட்டிருக்காரு. இந்த படத்தோட 2 சாங்ஸ் பார்த்தீங்கன்னா அந்தமான்ல தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதிரடியான சில காட்சிகளும் அந்தமான்ல தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு ஃபைட் சீன் கூட சேர்ந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் அந்தமான்ல முடிஞ்சிருச்சு. இந்த படத்தோட ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஊட்டியில தான் எடுத்திருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அதில் நடிச்சிருக்க ஃபைட்டர்ஸ் எல்லாருமே ஃபாரின்ல தான் வர வச்சிருக்காங்களாம். அந்த ஃபாரின்ல இருந்து வர வச்ச ஃபைட்டர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரியாலிட்டிக்கா ஃபைட் பண்றாங்களாம். அதுவும் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட் ஊட்டியோட கிளைமேட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுவும் இந்த டைம்ல அந்த கிளைமேட்டே கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட ஷூட்டிங் ஸ்பாட் பார்த்தீங்கன்னா 5ல இருந்து 6 மணிக்குள்ள தான் இந்த ஃபைட் சீக்வன்ஸ் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட செட்டு போட்டு தான் எடுத்திருக்காங்க. அதுலயும் ஃபைட் சீன்ல சில ப்ராப்பர்ட்டிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கம் டஸ்ட் பறக்கணும்னு சொல்லிட்டு சில டஸ்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் கலர் பவுடர்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சூர்யா சொன்னாராம் ஃபைட் சீக்வன்ஸ்ல எல்லாமே ரியாலிட்டிக்கா தான் வேணும், எனக்கு ஆர்டிஃபிஷியலா வேண்டாம் அப்படின்னு சொன்னாராம். சரின்னு அவர் சொன்னாரேன்றதுக்காக ஃபைட் மாஸ்டர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த கட்டெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக தான் இருக்கும். ஷூட்டிங் டைம்ல ஃபைட் சீன்லாம் பார்த்தீங்கன்னா கத்தி யூஸ் பண்ணாலும் சரி, ஒரு கம்பு யூஸ் பண்ணாலும் சரி, இல்லாட்டி உருட்டுக்கட்டை யூஸ் பண்ணாலும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்க்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக தான் எல்லாமே ரெடி பண்ணுவாங்க. ஆனால் சூர்யா சொன்னாரா எனக்கு எல்லாமே ரியாலிட்டிக்காக தான் வேணும், ஒரிஜினல் நீங்கள் யூஸ் பண்ணுங்க ஃபைட் சீனில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரின்னு ஃபைட்டர்ஸும் என்ன ஃபைட் மாஸ்டர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரிஜினலான அந்த உருட்டுக்கட்டைங்களை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நல்லா பாருங்க, ஈவினிங் டைமு 5 to 6 ஊட்டி கிளைமேட்டு, அதுவும் ஒரிஜினல் ப்ராப்பர் தான் எடுத்து ஃபைட் சீன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி ஃபைட் சீன் பண்ணும்போது அங்கே இருக்க அந்த கிளவுட்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, மக்கள் க்ரௌடு ஒரு பக்கம், அங்கே கிளவுட்ஸ்லாம் இருக்கும், பத்தாதுக்கு மிஸ்ட்லாம் இருக்கும் இல்லையா. ஊட்டி கிளைமேட்டில் மிஸ்ட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்லாம் ஃபைட் சீன் வச்சுருக்காங்க. அப்போது தெரியாமல் ஃபைட்டர்ஸ் ஃபைட் பண்ணும்போது
தெரியாம சூர்யாவோட தலையில அடிபட்டுருச்சு. ஒரிஜினல் கட்டையை தானே யூஸ் பண்ணியிருக்காங்க. சூர்யாவோட தலையில அடிபட்டு உடனே ரத்தம் வந்திருக்குங்க. பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல், கிட்டத்தட்ட கோயம்புத்தூர்ல இருக்க ஹாஸ்பிட்டல்ல தான் இமீடியட்டா போயிட்டு சூர்யாவை அட்மிட் பண்ணாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி தலையில 3 தையல் போட்டிருக்காங்க. டாக்டர் சொன்னாங்களா, ரொம்ப பயப்படுற மாதிரிலாம் அடிலாம் படல, 3 தையல் போட்டிருக்கோம், அவருக்கு வந்து இப்ப ரெஸ்ட் வேணும், ஒரு 3 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டாருன்னா போதும் அப்படின்னு டாக்டர் சொன்னாங்களா. சரி, நாங்கள் ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு உடனே அடுத்த ஃப்ளைட் பிடிச்சி சூர்யா சென்னைக்கு வந்துட்டாரு ரெஸ்ட் எடுக்க. அப்போ கூட சூர்யா சொன்னாரா, ஃபைட் டைம்லலாம் இந்த மாதிரி அடிபடுறது ரொம்ப சகஜமான விஷயம், இதை நீங்கள் ரொம்ப பெரிய இஷ்யூவாக எடுத்துக்காதீங்க, நான் சீக்கிரம் குணமாயிட்டு வந்து மறுபடியும் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ரொம்ப பெருந்தன்மையாக சொல்லியிருக்காரு நடிகர் சூர்யா. இது ரசிகர்களுக்கு மட்டும் இல்லை, அங்கே இருந்த எல்லாருக்குமே பெரும் அதிர்ச்சியாகவே இருந்தது. ஏன்னா தலையில் அடிபட்டாலே எல்லாரும் பயப்பட தான் செய்வாங்க. அந்த மாதிரி தான் எல்லாரும் பயந்துருக்காங்க. இமீடியட்டா பார்த்தீங்கன்னா அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்ல ஷூட்டிங் கேன்சல் பண்ணிட்டு எல்லாருமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனால் சூர்யா சொன்னாரா, ஏன் ஒருத்தனுக்காக நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டெல்லாம் கேன்சல் பண்ணாதீங்க, நான் இல்லாத சீன்லாம் வந்துட்டு நீங்கள் ஊட்டியில் எடுங்க அப்படின்னு ரொம்ப பெருந்தன்மையாக சொல்லியிருக்காரு. டைரக்டர் சுப்ராஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா, சூர்யா இல்லாத காட்சிகள் தவிர்த்து மற்ற காட்சிகளை நாங்கள் வந்து ஷூட் பண்ண போகிறோம், அதுவும் இல்லாமல் சாங்ஸ்லாம் நாங்கள் வந்து எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது சூர்யா சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம், நாங்கள் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டை கேன்சல் பண்ணல, நாங்கள் தொடர்ந்து கண்டினியூவாக பண்ணிட்டு தான் இருக்கோம்ட்டு சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட சூர்யா 44 படம் வந்துட்டு எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஷூட் பண்ணி முடிக்கணுமோ அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் அந்தமான்ல வந்து பார்த்தீங்கன்னா டைட் ஷெட்யூல் போட்டு தாங்க இந்த படத்தை கண்டினியூஸாக எடுத்திருக்காங்க. அதே ஸ்பீடோட தான் வந்து இங்கே ஊட்டியிலும் ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. ஸோ எதிர்பாராத விதமாக இந்த பெரிய ஆக்சிடென்ட் நடந்ததுனால இப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா இருக்க சில காட்சிகள் மட்டும் எடுக்காம மற்ற சீன்ஸ்லாம் வந்துட்டு இப்போ ஷூட் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வந்த ஃபைட்டர்ஸ் எல்லாமே ஃபாரின்லேருந்து வந்தவங்க. இங்கே சென்னையில் இருக்க ஃபைட்டர்ஸ் யாருமே கிடையாது. ஃபாரின்லேருந்து வந்தவங்களாம் இருந்தாலும் அவங்க வந்து ரொம்ப ரியாலிட்டிக்காக நடிக்கக்கூடியவங்கன்றதுனால தான் சூர்யாவே இவங்களை ஓகே அப்படின்னு சொன்னாராம். அது மட்டும் இல்லாமல் கார்த்திக் சுப்புராஜோட டைரக்ஷனில் வர படம் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனை தொடர்ந்து சூர்யாவோட 44 படமும் எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்னு ரசிகர்கள் ரொம்ப எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருக்காங்க. சூர்யாக்குன்னு தனி ரசிகர் படையே இருந்தாலும் இப்போ சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய ரசிகர் கூட்டம் சூர்யாக்குன்னே இருக்கு. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் சூர்யா வந்து சென்னைக்கு போய் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காருங்களா, அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஜோதிகா வந்து சென்னையில் இல்லை, மும்பையில் தான் இருக்காங்க, ஃபேமிலியோடு போய் அவங்க செட்டில் ஆயிட்டாங்க அப்படின்ற நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி இருக்கும்பொழுது இவர் இங்கே இருந்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுப்பாரா, இல்லை டாக்டர் அட்வைஸ் படி மும்பையில் போயிட்டு ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணுவாரான்னு பொறுத்து இருந்து தாங்க பார்க்கணும். எது எப்படியோ சூர்யா சீக்கிரம் குணமாயிட்டு மறுபடியும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் கலந்துக்கணும்னா எல்லாருடைய ஆவலாகவும் இருக்கு. இந்த படம் எப்போ வரும், ரிலீஸ் ஆகும்னு எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நாளுக்கான தகவலோட நான் கிளம்புறேன். நாளைக்கு வேறொரு புதிய தகவலோட உங்களை வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் நம்ம சேனலை ஸ்டே டியூன் பண்ணுங்க. தேங்க்யூ.